நம்ம உடம்பு வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் விட்டமின் டி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். அதனால தான் அதை சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலேயே விட்டமின் டி குறைபாடு எங்கே தெரியுமா அதிகமாக இருக்குது? நல்ல வெயில் கொளுத்துற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லையும் இந்தியா போன்ற சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் தான். இது என்ன குழப்பமாக இருக்குது? ஏன்னா இண்டோர் லைஃப் ஸ்டைல். இப்போ வேலை பார்க்குற இடமும் பகல் நேரத்திலே லைட்டு போட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு இடம். வீட்டுக்கு வந்தாலும் வெளியிலே போகிறது கிடையாது, ஆப்லே ஆர்டர் பண்ணிடுறது. நம்பர் 2, ஸ்கின் பிக்மெண்டேஷன். பொதுவாகவே நம்ம தோலில் மெலனின் பிக்மெண்ட் அதிகம். இது நம்ம விட்டமின் டி உற்பத்தியை குறைச்சிரும். நம்பர் 3, க்ளோத்திங் ப்ராக்டிஸ். நம்ம உடைகள் நம்ம உடம்போட பெரும்பாலான இடத்தை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதனால் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற ஸ்கின் ஏரியா குறைவு தான். நம்பர் 4, டயட்ரி ஹேபிட்ஸ். நிறைய பேர் வெஜிடேரியனாக இருக்காங்க, இல்லை வீகனாக இருக்காங்க. விட்டமின் டி நிறைந்த வெஜிடேரியன் உணவுகள் கம்மி தான். நம்பர் 5, ஒபிசிட்டி. உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நம்பர் 6, ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சத்தில் வர UVB ரேடியேஷன் நமக்கு குறைவாக தான் கிடைக்குது. சரி, இந்த விட்டமின் டி குறைபாட்டை எப்படி சரி செய்கிறது? காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை இருக்கிற வெயிலில் குறைந்தபட்சம் 15 நிமிஷமாவது தினமும் எக்ஸ்போஸ் ஆகணும். அதுவும் உங்கள் முகம், கை, கால் தெரிகிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. உணவுன்னு பார்த்தா வெஜிடேரியனில் மஷ்ரூம், பாதாம், நான்வெஜ்ஜில் மீன் வகைகள், முட்டை. முடிந்தவரை விட்டமின் டி 45 உணவுகளை எடுத்துக்கங்க.